நிகழ்ச்சியில் ஐயா வேலுமணி மகன் திருமணத்துக்கு நானும் பங்கேற்கிறேன், அவரும் பங்கேற்கிறாரு, எல்லா கட்சியும் பங்கேற்குது. இது ஒரு கல்லூரி நிகழ்வு. அதில் ரெண்டு பேருக்குமே வேண்டிய ஒரு ஒருத்தர் இருக்கிறாரு, எங்கள் ஐயா பாரிவேந்தர். அவர் உங்களுக்கு தெரியும் தம்பி, அண்ணாமலை தலைவராகிறதுக்கு முன்பு இருந்தே எனக்கு அவர் ரொம்ப நெருக்கம். நாங்கள் திரைப்பட இயக்குனராக இருக்கிற காலத்தில் இருந்தே அவர் எனக்கு ஐயாவுக்கு நான் ரொம்ப நெருக்கம். ஐயாவுடைய அன்புக்கு நான் எப்போவுமே கட்டுப்படுறேன். அந்த இதில் நீங்கள் வரணுன்னாங்க, நான் போனேன். அவர் வருவாரா இவர் வருவாரா அதெல்லாம் இல்லை, ஐயா கூப்பிடுறாரு போகிறேன். அதில் அது ஒரு நிகழ்வு. நாங்கள் ரெண்டு பேரும் பங்கேற்கவே கூடாது, எதிரியுமா அப்படியே திரியணும் அப்படின்னா, அவர் ஒரு கட்சியில் ஒரு மாநில தலைவர், நான் ஒரு கட்சியை வழி நடத்தி கொண்டு வரேன். ஆனால் கட்சி வேறு கொள்கை வேறு. ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி இல்லைன்னு ஆயிருமா என்ன சொல்லுங்கள்? இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை கோட்பாட்டு அளவில் எதுக்குறோம். 99 பேர் என் சொந்தக்காரன் தான் இருக்கான். எல்லாரும் சண்டை போடுறத இப்படிலாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. முதல்ல அரசியல் கோட்பாட்டில் இருந்து மனித உறவை பிரித்து பார்க்க கற்றுக்குறீங்க. கேள்வி எழுப்புற நீங்களே இப்படி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் அவர் சாப்பிட்ட உணவகத்தில் போய் நீங்கள் சாப்பிட்டீங்க, அவர் அந்த கடையில் உடை எடுத்தார், நீங்கள் போய் எடுக்கிறீங்க, அவர் அந்த விண்ணூர்தியில் ஏறி வந்தார், நீங்கள் ஏன் ஏறி வந்தீங்க? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் முதல்ல நிறுத்துங்க. அவரு அழைச்சிருக்காரு ஐயா, அவர் என்னையே அழைச்சிருக்காரு. உடனே ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து தேர்தலை எதிர்கொண்டு அப்படிலாம் பேசக்கூடாது, புரியுதா? தேர்தல் நடந்து கொண்டிருந்தாலும் வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருந்தாலும் எங்க ஐயா பாரிவேந்தர் கூப்பிட்டா நான் போவேன். அதே மாதிரி அவர் கூப்பிட்டு யார் வந்தாலும் அதை பத்தி நான் கொஞ்சம் இருங்க, இன்னும் ஒரு 6 மாசம் இருக்கா தேர்தலுக்கு, கொஞ்சம் பொறுத்துருங்களேன். அத ரொம்ப சோர்ந்துட்டேன். 1 லட்சம் தடவை சொல்ல முடியாதுல்ல. வேட்பாளரை அறிவிச்சிட்டேன்னு எழுதுறீங்க, அப்புறம் கூட்டணியான்னு கேட்குறீங்க. கூட்டணி வைக்கிறவன் எப்படி வேட்பாளரை அறிவிப்பேன்? ஒரு அடிப்படையா ஒரு கேள்வி கேளுங்க, ஒரு தர்ம நியாயம் எப்படி கேள்வி கேளுங்க. தேசியத்துக்கு தமிழ் தேசியத்துக்கு பெரிய வித்தியாசம் சொல்றாரு அண்ணாமலை. அதை பத்தி உங்க கருத்து என்ன? அதுல நானும் அவரும் ஒரே ஒரு தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள், தமிழர்கள்ங்கிற அடிப்படையில் அவர் பேசுறாரு. அவர் இந்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. அவர் இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை பார்க்குறேன்றாரு, நான் தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவை பார்க்குறேன்றேன். 2 பேருக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நான் அவர் சொல்கிற கோட்பாடு, நான் சொல்கிற கோட்பாடு அம்மாவுக்கு மகன், அப்புறம் அத்தைக்கு மருமகன். என் தம்பி சொல்கிறது அத்தைக்கு மருமகன், அப்புறம் அம்மாவுக்கு மகன். அது 2க்கு தூரம் இருக்குல்ல, விளங்கிக்கணும். வேற அதான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம் சாமி, ரொம்ப நாளாக அதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆளுநருங்கிறது ஒரு தொங்கு சதை. இந்த ஒரு 5 விரல் இருக்கா, இங்கிட்ட ஒரு விரல் தனியாக இருந்தால் அது இதை மடக்கினா அது மடங்காது, இதை நீட்டினா அது நீட்டாது. அது ஒரு தொல்லை. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அதிகாரத்துக்குத்தான், தலைவர்களுக்குத்தான் அதிகாரம் இருக்கணும். மக்களின் நலன் சார்ந்து சட்டங்கள் திட்டங்கள் தீட்டிக் கொள்வதற்கு உரிமை இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு நியமன உறுப்பினருக்கு அதிக அளவு அதிகாரம் இருக்கும்னா அப்போ மக்களாட்சிங்கிற கோட்பாடு இருக்குல்ல, அது கேள்விக்குறியாயிரும். அதை தான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். பேரறிஞர் அண்ணா காலத்திலேருந்து இந்த பேச்சு வருது. ஆட்டுக்கு தாடியா நாட்டுக்கு ஆளுநரும் அவசியம் இல்லைன்னு சொல்றது அதை வச்சுதான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.